அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, நம்முடைய இந்த தமிழ் இஸ்லாமிக் போர்ஷனுடைய முக்கியமான நோக்கம் குர்ஆனை மெய்ப்பிக்கக்கூடிய, நபி மொழிகளை மெய்ப்பிக்கக்கூடிய ஆய்வு செய்திகளை அடுக்குவது, அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது. அது மாதிரி பரவலாக உங்களால் பார்க்க முடியாத இஸ்லாமிய செய்திகளை கொண்டு வருவது. இந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இந்த சேனலை இயக்கி வருகிறோம். கடந்த சில காலங்களாக இந்த சேனலுடைய அடிப்படையாக நாம் வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆய்வு செய்திகள் என்பதை பற்றிய பதிவுகள் மிக குறைவாகவே வந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த காசா சம்பந்தமான பதிவுகளை நம்ம அதிகம் கவனம் செலுத்தியதனால இந்த ஆராய்ச்சி செய்திகள் சம்பந்தமான பதிவுகளை நாம் குறைவாகவே வெளியிட்டிருக்கிறோம். குறைவாக நாம் வெளியிட்டிருந்தாலும் இந்த சேனலுடைய அடிப்படை நோக்கம் இஸ்லாமிய ஆய்வு செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருவதுதான். அந்த அடிப்படையில் ஓராண்டுக்கு முன்னால ஏராளமான செய்திகளை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். விரும்பக்கூடியவர்கள் அதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை நம்ம வேதமாக நம்பி இருக்கிறோம். ஹதீஸை நம்முடைய நபிமொழி, நபியினுடைய சொல்லாக நம்ம நம்பி இருக்கிறோம். அப்போ அந்த குர்ஆனுக்குள்ள இருக்கக்கூடிய அதிசயங்கள், விந்தைகள், அற்புதங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஓரளவாவது அறிந்து கொள்ள வேண்டும். அந்த முயற்சியினுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு மலைகளை பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்க கேட்டாக்க அதிசயப்படுவீங்க. அப்படி அந்த அளவிற்குரிய செய்திகள் தான் அவைகள். மலைகளை பற்றிய ஏராளமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மலைகள் எப்படி தோன்றியது, மலைகளால் ஏற்படுகின்ற பயன் என்ன, மலைகள் இல்லை என்றால் என்ன ஆகும், அந்த மலையினால பூமிக்கு என்ன நன்மை, அந்த மலையினால மக்களுக்கு என்ன நன்மை என்று ஏராளமான ஆய்வுகள் மலைகளை பற்றி வந்து கொண்டிருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய இஸ்லாமிய அடிப்படையில சிந்திக்கத்தக்கவை. இருந்தாலும் அந்த ஆய்வுகளில் ஒரு சிறு துளியாக இருக்கக்கூடிய மலைகளின் நிறங்கள், கலர்கள் பற்றிய சில ஆய்வு செய்திகளையும், அது பற்றி வரக்கூடிய நம்மையெல்லாம் அதிசயப்பட வைக்கின்ற குர்ஆன் வசனத்தையும் தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த அடிப்படையில மலைகள் பல நிறங்களில் இருக்கிறது. இந்தியாவில் வாழக்கூடிய நாம், தமிழர்களாகிய நாம் மலைகளை பரவலாக பார்த்திருப்போம். மலைகள் சூழ்ந்த பிரதேசங்களில் தான் நாம் வாழ்கிறோம். எல்லாருக்கும் என்ன தெரியும், மலை என்னக்கா இது கருங்கல், கருப்புக்கல், அப்படித்தானே? இப்ப கருப்பு பாறைகள் தான் மலைகள் என்று நம்மள பல பேர் நினைத்திருக்கிறோம். நாம் வாழக்கூடிய பகுதிகளிலையும், அது மாதிரி அரபு நாடுகள் போன்ற பகுதிகளில் வாழக்கூடியவர்களும் அந்த கருங்கல்லைத்தான், கருப்பு நிற பாறைகளைத்தான், கருப்பு நிற அந்த கற்களின் அடுக்குகளைத்தான் மலைகளாக பார்த்து கொண்டு மலை என்னாக்க இந்த மாதிரி கருப்பா தான் இருக்கும் என்றுதான் நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். நம்ம அதை தான் பார்க்கிறதுனால. ஆனால் மலைகள்ல கருப்பு நிறங்கள் மட்டுமா இருக்கிறது? பல்வேறு நிலங்கள்ல இருக்குதுன்னு சொன்னாக்க இன்னைக்கு சில பேர் காதல பூசுத்திரியான்னு கேட்பாங்க. யாரு? இந்த விஞ்ஞான செய்திகளை படிக்காதவர்கள், பிற உலக நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்காதவர்கள். அந்த மலைகள் பல வண்ணங்களில் உண்டான மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழாதவர்கள் விஷயவாங்கனாக்கா காதல பூசுத்திரியான்னு கேட்பாங்க. நாங்க கருப்பு மலையைத்தானே பாக்குறோம், நீ பச்சை மலைங்கிறா, சிகப்பு மலைங்கிறான்னு கேட்பாங்க. ஆனா உண்மையிலேயே மலைகள் பல வண்ணங்களை கொண்டதாக இருக்கிறது. கருப்பு நிறத்தில் இருப்பது போல இது சிகப்பு நிறங்களில் மலை இருக்கிறது, பச்சை நிறத்தில் இருக்கிறது, அது மாதிரி ஊதா, இந்த பிங்க் போன்ற நிறங்களில் இருக்கிறது, வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. இப்படி பல நிறங்களில் மலைகள் இருக்கிறது என்பது இன்று நேரடி சாட்சிகளின் மூலமாகவும், நேரடியாக அதை சென்று பார்த்தவர்களின் மூலமாகவும், சென்று பார்த்தவர்கள் அந்த காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்திருப்பாங்களா இல்லையா, அதன் மூலமும் நம்மளால விளங்க முடிகிறது. இது ஒரு விஷயம். என்ன விஷயம்? பல மலைகள் பல நிறங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒண்ணு. சரி, அப்ப ஏன் நம்ம பகுதிகளில் பார்க்கிற மலை கருப்பு நிறமா தான் இருக்குது? பல நிறங்களை கொண்ட மலைகள் எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றிய ஒரு சில ஆராய்ச்சிகளும் இருக்கிறது. அப்ப அப்படி ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க சொல்றாங்க, நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல நம்ம மலைகளை பார்க்கிறோமா இல்லையா, இதே மாதிரி இந்த மலையில என்ன மெட்டீரியல் இருக்கிறதோ, இந்த மலைக்குள்ள எந்த உலோகங்களுடைய துகள்கள் இருக்கிறதோ, அந்த மாதிரி எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய மலைகளும்
ஒரே மெட்டீரியலை கொண்டதாக இல்லை. பல்வேறு ஊர்கள் இருக்கக்கூடிய மலைகள் இது பல்வேறுபட்ட மெட்டீரியல்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சில இதுல வந்து அதாவது உலோகங்கள், இரும்பு துகள்கள் நிறைந்ததாக இருக்கிறது, இன்னும் மற்ற உலோக துகள்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அதுல எந்த துகள்கள் நிறைந்ததாக இருக்கிறதோ, எந்த உலோக படிமங்கள் அந்த மலையினுடைய மெட்டீரியல்ல அதிகரிக்கிறதோ, அந்த உலோக துகள் அந்த படிமங்களுக்கு ஏற்ப அந்த மலையினுடைய நிறம் மாறுகிறது. இது ஒரு விஷயம். சரி, இந்த மலையினுடைய நிறத்தை மாற்றுவதில் கருப்புவாக இருக்குது, மஞ்சள் எல்லாம் செஞ்சுது, ப்ளூ எல்லாம் சொல்றமா இல்லையா? அப்ப இந்த மலைகளுடைய நிறங்களை மாற்றுவதில் மாற்றுவது எதனால மாறுகிறதுனாக்கா, அதற்கும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பல்லாயிரம் ஆண்டுகளாக, பல மில்லியன் வருடங்களாக மலைகளின் மீது விழக்கூடிய மலைகள் இருக்குதா இல்லையா, அந்த மலைகளுக்கு இந்த நிறங்களை மாற்றுவதில் ஒரு பங்கு இருக்கிறது. அப்ப அந்த மலைகளில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்களுக்கு ஏற்ப, உலோக துகள்களுக்கு ஏற்ப இந்த மழையும் கலந்து, அது மீது வீசப்படக்கூடிய காற்றும் கலந்து, இந்த மழை சில நேரங்கள்ல வான்வெளியில் இருந்து அந்தந்த நேரங்களுடைய தட்பவெட்ப நிலைகளுக்கு ஏற்ப பெய்யக்கூடிய மழைகளையும் சில உலோக தன்மைகள் இருக்கிறது. அப்ப இவைகளையெல்லாம் அந்த மழை விழுகின்ற பொழுது அந்த மலையும் அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்களும் செய்து கலந்து ஒரு ரசாயன கலவை உருவாகிறது. அந்த ரசாயன கலவைகள்ல எந்த ரசாயன கலவை மிகைக்கிறதோ, எந்த படிமங்கள் அதில் மிகைத்திருக்கிறதோ அதற்கு ஏற்ப கலர் நிறைய அமைகிறது என்றும் சொல்கிறார்கள். இதுல 3 விஷயத்தை சொல்ற சுருக்கமா சொல்லுவதனாக்கா, மலைகள் பல நிறங்களில் இருக்கிறது, அந்த பல நிறங்கள் இருக்கிறது. அந்த நிறங்கள் எப்படின்னாக்கா அந்த மலைகளுடைய மெட்டீரியலுக்கு ஏற்ப அமைகிறது. அந்த நிறங்களை மாற்றுவதில் மழைக்கு மகத்தான ஒரு பங்கு இருக்கிறது, தண்ணீருக்கு மகத்தான ஒரு பங்கு இருக்கிறது என்ற 3 விஷயத்தை சொன்னேன். இப்ப இது இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு என்னக்கா விஞ்ஞானத்தினுடைய கண்கள் அகல விரிந்து இருக்கக்கூடிய காலம், அப்படித்தானே? அந்த நிறங்களை பற்றிய நேரடியாக சுற்றுலாக்கள் அதிகரித்து விட்ட காலம், அப்படித்தானே? உலகம் முழுவதும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி, அதிசயமாக தென்படக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி உலகை சுற்றி வரக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சைனாவுக்கு செல்வார்கள், அமெரிக்காவுக்கு செல்வார்கள், அர்ஜென்டினாவுக்கு செல்வார்கள், பெருவுக்கு செல்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் பார்த்து அதை சாட்சிகளாக செய்வாங்க, வீடியோ காட்சிகளாக பதிவு செய்வார்கள். அதை பல்லாயிரம் பேர் வளர்ச்சி பார்ப்பாங்க. அப்ப இப்படி நேரடியாக பார்த்து மக்களை உறுதி செய்துவிட்ட விஷயம் அது பல கலர்களில் மலைகள் இருக்கிறது என்பது ஒன்னா இல்லையா? 2வது இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னாக்கா, ஏன் பல நிறங்கள்ல மலைகள் இருக்கிறதுனாக்கா அந்த மலைகள்ல இருந்து சாம்பிள் எடுக்கிறாங்க. அதை ஆராயும் பொழுது அவங்களுக்கு தெரிய வருது, அப்ப இதுல உள்ள மெட்டீரியலுக்கு ஏற்ப அந்த நிறம் மாறுகிறது. அது மாதிரி இந்த மெட்டீரியலுக்கு ஏற்ப நிறம் மாறுவதில் மழைக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த மலைகளின் மீது பல்லாயிரம் ஆண்டுகளாக பெய்கின்ற மழைகளினால அங்க இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்கள் ஏற்படுகின்ற ஒரு ரசாயன கலவையினால இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று இன்னைக்கு ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. இன்னைக்கு இது ஒரு ஆரம்ப பள்ளி பாடம் கூட வச்சுங்க. படித்தவங்களுக்கு, இந்த விஞ்ஞான செய்திகளை அறிந்தவர்களுக்கு, படித்தவர்களுக்கு இது ஒரு அடிப்படையான விஷயம், சாதாரண விஷயம் கூட வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு இதை பற்றி அறியாதவங்களுக்கு இது அதிசயமான விஷயம்தான், அது வேற. அப்ப இன்னைக்கு இந்த விஞ்ஞானத்தினுடைய கண்கள் திறந்திருக்கக்கூடிய காலத்துல, ஆய்வுக்கான வாசல் திறந்திருக்கக்கூடிய காலத்துல பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து அல்லது பல 100 கோடிகளை செலவு செய்து ஆய்வு செய்து சில விஷயங்களை இன்னைக்கு சொல்ல முடிகிறது. ஆனால் இந்த உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால குர்ஆன் சொல்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? குர்ஆன் யார் மூலமா? 1400 ஆண்டுகளுக்கு முந்தியுள்ள காலம் எந்த காலம்னா சிந்தனை வாசலை திறக்காத காலம், அறிவியலே இல்லாத காலம், அறிவியல் ஆய்வுகளே அரும்பாத காலம். அந்த காலத்துல குர்ஆன் இந்த உண்மைகளை சொல்கிறது. அதை யார் வாயிலாக சொல்கிறது? குர்ஆன் நமக்கு இது அல்லாஹ்விடமிருந்து, இறைவனிடமிருந்து பெற்று தந்தவர்கள் நபிகள் நாயகம் என்று நான் நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட, அப்படித்தானே? அப்ப அந்த நபிகள் நாயகம் யாரு? எழுதவும் தெரியாதவர், படிக்கவும் தெரியாதவர். இப்ப அவருடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தைகள்ல அல்லாஹ்விற்கு வழங்கி அவருடைய வாய்களிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகள்ல இந்த உண்மைகள் இருக்கிறது என்று சொன்னாங்க. அது அதிசயமா இல்லையா? அது அற்புதமா இல்லையா? இப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த விஷயத்தை ஒருவரால சொல்ல முடியுதுனாக்கா
அது மனித சக்தியால சொல்ல முடியாது. இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவனுக்கு தெரியுமா இல்லையா எங்க என்ன இருக்குதுங்கிறது, என்ன அமைப்பில் இருக்கு தெரியுமா இல்லையா? அப்ப அவன் சொல்லித்தான் அவர் சொல்லி இருப்பார் என்பதற்கு இந்த வசனங்கள், இது மாதிரி குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. நம்ம சொல்ல முடியா, ஒரு பக்க சார்பு இல்லாம, ஒரு வெறித்தனம் இல்லாம, ஒரு விரோத தன்மை இல்லாம, திறந்த சிந்தனையோடு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கா இது அதாவது பலர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வசனமாக, பலர்களின் சிந்தனைகளை திறக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது. முதல்ல அந்த வசனத்தை பார்த்துருவோம். அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை முதல்ல சொல்றேன், அதனுடைய ஆரம்ப பகுதியை இரண்டாவது சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல இது சூரத்துல் ஃபாத்திர்ல வரக்கூடிய வசனம். அதனுடைய சூரத்துல் ஃபாத்திருடைய 27வது வசனம். அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஓ மினல் ஜிபாலி ஜுததுன், மலைகளிலே வழிகள் இருக்கிறது. இதுல கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதை இப்ப விளக்க விரும்பல, இதை ஒரு சமயம் கூட பாத்துக்கலாம். ஓ மினல் ஜிபாலி ஜுததுன் பீதுன், வெள்ளை நிற மலைகளிலே, அதாவது மலைகள் வெள்ளை நிற பாதைகள் மலைகளிலே இருக்கிறது. வெள்ளை நிற பாதைகள்னாக்கா மலை வெள்ளையா இருந்தா தானே பாதை வெள்ளையா இருக்கும், எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ வெள்ளை நிற மலைகள் எங்க இருக்கிறது. அது மாதிரி வஹமுருன், எது சிகப்பு நிற மலைகள் இருக்கிறது. முக்தலிஃபுன் அல்வானுகா, அதனுடைய இன்னும் அதனுடைய நிறங்கள் மாறுபட்ட மலைகள் இருக்கிறது. ஓ மினல் ஜிபாலி ஜுததுன் வஹமுருன் முக்தலிஃபுன் அல்வானுகு வகராபீபு சூத், இது மாதிரி கருப்பு நிறங்களை கொண்ட மலைகளும் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்ப மலைகள் பல வண்ணங்களாக இருக்கிறது. வானவில் கலர்ல மலைகள் இருக்கிறது, அப்படித்தானே? 6-7 கலர் கலந்த இருந்து மலைகள் இருக்கிறது. அது மாதிரி சிகப்பு இது நிறத்துல மலைகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு நிறங்களிலே மலைகள் இருப்பது என்பதை இன்னைக்கு நேரடியாக சென்று பார்த்த மக்கள் என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. அப்படிதான் நபிகள் நாயகம் அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க. நபிகள் நாயகம் எங்க வாழ்ந்தாங்க? அரபு நாட்டில் வாழ்ந்தாங்க. அவங்க பயணங்கள் எங்கே இருந்தது? மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் தொடர்ந்துதான் இருந்தது. அந்த பகுதிகளில் என்ன இல்லை, இந்த பல வண்ணங்கள் கொண்ட மலைகள் இல்லை. இப்ப அவங்க இதை எப்படி சொல்ல முடியுது? எங்கேயாவது பார்த்துட்டு வந்து எங்கேயாவது கட்டு வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சிகளே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அதை படிக்கக்கூடிய ஆற்றலோ, அதை இது காப்பி அதை பார்த்துட்டு சொல்லக்கூடிய இதோ நபிகள் நாயகத்துக்கு இல்லை. அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்ப எழுதவும் தெரியாத, படிக்கவும் தெரியாத ஒருவர் இந்த விஷயத்தை சொல்றாருனாக்கா இது சிந்திப்பவர்களுக்கு இதுல பாடம் இருக்கிறது. இது அதிசயம், இது அற்புதம். இதை நம்ம இறைவேதம் அல்லாஹ்வுடைய வாக்குன்னு சொல்வது உண்மை. அல்லாஹ்வுடைய வாக்கு என்பதற்கு இந்த வசனமும் ஒரு ஆதாரம். இந்த வசனத்தை சிந்திக்கின்ற பொழுது பிறக்கின்ற அந்த சிந்தனையும் ஒரு ஆதாரம் என்பது புரியும். அப்ப அந்த கலர்கள் இருக்குது. அப்ப நம்ம முதலே சொன்னோமா இல்லையா, இந்த கலர்கள் ஏன் வருதுன்னாக்கா அந்த மலைகளின் மீது பெய்கின்ற மழைகளின் மூலமாக ஏற்படுகின்ற ரசாயன கலவைகளினால எந்த உலோக படிமங்கள் அதுல மிகைத்து விடுகிறதோ அதற்கு தற்கெஞ்சியது அதனுடைய அந்த கலர் அமைகிறதுன்னு சொன்னோமா இல்லையா? இது நம்ம சொல்றோம். இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து சொல்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியில சொல்றான், அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், அல்லாஹ் வானிலிருந்து மழையை இறக்குவதை நீங்கள் பார்க்கவில்லையா? மட்டுமல்லாமல் ஃபஹ்ரஜ்னா பிஹி ஸமராத்தன் முக்தலிஃபன் அல்வானுஹா, மாறுபட்ட கலர்களை கொண்ட கனி வகைகளை, பழங்களை நம்ம அதன் மூலமாக உருவாக்குறோம். அங்கேயும் மாறுபட்ட கலர் வருது. அதை தொடர்ந்து தான் சொல்றான், ஓ மினல் ஜுதாதி பியதுன், மலைகளிலே வெள்ளை நிற பாதைகள் இருக்கிறது, இன்னும் மாறுபட்ட கலர்கள் இருக்கிறது என்று இதை தொடர்ந்து தான் சொல்லலாம். அப்ப என்ன, அப்ப இந்த குர்ஆன் என்ன சொல்ல வருதுன்னாக்கா, வன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன், நம்ம என்ன செய்றோம், தண்ணீரை இறக்குறோம். அந்த தண்ணீர் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களில் ஒன்றாக இந்த மலைகளுடைய கலர்களில் மாற்றங்கள் இருக்கிறது என்று இன்று விஞ்ஞானிகள் சொல்வதை, இன்று விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து அறுதியிட்டு உறுதி கூறக்கூடிய இந்த விஷயத்தை அன்றே குர்ஆன் சொல்கிறது என்றால், அப்ப இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு இருக்கக்கூடிய எண்ணற்ற அறிவார்ந்த சான்றுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த செய்திகள் பரவலாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்ம குறைந்த அளவில்லான நம்முடைய இந்த ரீச் இருக்கிறது. இது இந்த ரீச், இந்த சென்றடைவது
அதிகமாக வேண்டுமேயானால் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நன்மைகளில் நாட்டம் உள்ளவர்கள் இதுபோன்ற செய்திகள் மக்களை சென்றடைய வேண்டும், அவருடைய அடைக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனைகள் திறக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் நம்முடைய பதிவுகளை ஷேர் செய்தும், லைக் செய்யறது நம்ம கேட்கறது இல்லை, ஆனா லைக் செய்வதன் மூலமாக இந்த பதிவுகள் ப்ரமோஷன் செய்யப்படுகிறது, இந்த பதிவுகள் இன்னும் பலர்களை சென்றடைவதற்கு உதவுகிறது என்பதனால தான் நம்ம அதையும் சொல்லணும். இது நம்ம பதிவுகள் நீங்க லைக் செய்யுங்கன்னு சொல்றது நமக்கு சொல்றதுக்கே இது அது நம்ம விரும்புறது இல்ல, வெட்கப்படக்கூடிய விஷயம். ஆனாலும் கூட இந்த லைக்குகள் இந்த பதிவுகளை இன்னும் பலர்களை நோக்கி எடுத்து செல்கிறது என்பதனால இந்த பதிவுகளை பரப்புவதற்கு உதவுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம செய்வோம், பதிவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு நீங்கள் உதவுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.